ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு மை சேனல் வேதாந்திகா லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நானும் சந்தோஷமாக இன்னும் என்னோடய சேனல் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஹோப் யூ ஆல் என்ன சொல்கிறது, இந்த வருஷம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். 24 விட 25 இன்னும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நியூ இயர் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது ரெசல்யூஷன் தான். ஸோ ரெசல்யூஷன் என்னடா ஃபஸ்ட் டே ரெசல்யூஷன் எல்லாம் உட்காந்து எழுதுவோம். இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், நாளைக்கே இது பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டே எதுவுமே பண்ண மாட்டோம். ஃபஸ்ட் டே அப்படியே மாங்குன்னு பண்ணிவிட்டு அடுத்த நாள் அந்த கண்டினியூட்டி நம்ம விட்டுருவோம். ஸோ அப்படி யாரும் இருக்க வேண்டாம். மேக்ஸிமம் எல்லோரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ரெசல்யூஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ரெசல்யூஷன் எடுக்கலை அப்படின்னா அது அவங்கவுங்க இஷ்டம். அதே மாதிரி ரெசல்யூஷன் யார் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோடய ரெசல்யூஷன் இந்த வருஷம் ஃபஸ்ட் ரெசல்யூஷன் இன்றைக்கி நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய இது. ஏன் அப்படின்னா மந்த் எண்ட்லேயும் சரி, ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கப்புறமும் சரி, நமக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வரதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது. எங்கே வருது எங்கே போகுது அப்படின்னா தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் நீங்கள் ஒர்க் போகிறீங்க, ஒர்க் போகலை, இல்லை நான் எப்போதுமே நான் இதெல்லாம் ஃபாலோ தான் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க எப்போதுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பேச்சுலராக இருக்கவங்க, ஸ்மின்ஸ்டராக இருக்கவங்களாம் அதை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஓகே, நமக்கு என்ன, நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. பட் நமக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கான சேவிங்ஸுங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணுறோன்னா இன்றைக்கே அதை தீர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுலேருந்து ஒரு 5% நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இன்றைக்கி என்ன நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு கேல்குலேஷன் நம்ம இது பண்ணோன்னா ப்ராஃபிட் என்ன வந்திருக்கு, நமக்கு என்ன நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு நோட் போட்டு எழுதணும்னாலே அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நமக்கு அமையும். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். என்னோடய செகண்ட் ரெசல்யூஷன் 2 லாங்குவேஜ் நம்ம படிக்கணும் இந்த வருஷத்தில். ஒன்று ஃபாரின் லாங்குவேஜ், இன்னொன்று நம்ம இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ். ஸோ நான் தெலுங்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது என்னோடய சாய்ஸ் இது. ஸோ உங்களோட சாய்ஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நீங்கள் ஒரு இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நம்ம தமிழ் எப்படி சரளமாக பேசுகிறோமோ, வாட் எவர் இட் மே பி, இல்லை எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னா தினைக்கும் நம்ம ஏதாவது ஒரு 5 வார்த்தை ஏதாவது சின்னதாக நம்ம இது பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு 365 டேஸில் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு 5%ஆவது நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஏதாவது இல்லைனா அப்படின்னா இதில் என்ன நமக்கு நெகட்டிவிட்டியாக ஆகுனா, நம்ம ஒரு அதை விட்டுருவோம். ஒரு வாரம் பண்ணுவோம், இல்லைனா ஒரு மாதம் பண்ணுவோம், அதோட அவ்வளோதான். அந்த விஷயம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த ரெசல்யூஷனுமே பிரேக் பண்ணிடுறோம். ஒரு பிரேக் வரனால தான் இங்கே நம்ம ரெசல்யூஷன் நம்மளால் ஃபாலோவே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் என்னோட ரெசல்யூஷன். அப்புறம் தேர்ட் ரெசல்யூஷன், யாரையுமே நம்ப வேணாம், பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ டிஷர்ட்களோட பார்த்தீங்கன்னா தெரியும், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸோ அதுதான், நான் யாரையுமே நம்ப வேண்டாம். நம்பாதான்னு நான் யாரும் சொல்லலை. பண்ணுறீனா 90% பண்ணு, 100% யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காது, ஓ மேலே நம்பிக்கை வை. இது நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் இது நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம்னா தான்
அது வந்து ஓகே அவங்க வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலனாலும் நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டிப்ரெஸ் ஆகாமல் இருப்போம். ஐயோ நீ ஏன் இப்படி பண்ணிட்டியா, உன்னை தானே நான் 100% நம்பினேன். யாராக இருந்தாலும் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உன்னோட ரிலேட்டிவோ யாராக இருந்தாலும் சரி, 100% யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காது. மேலே நம்பிக்கை வை, அது போதும். ஏன் அப்படின்னா நம்ம மிரரில் எப்படி நம்மளை மட்டும்தான் பார்க்குறோம், அதே மாதிரி தான் நம்பிக்கையும் உன்னை மட்டும் நீ பாரு, போதும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக முன்னேறிடுவோம். மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் வந்து நம்பிக்கை துரோகம் அப்படின்னு பண்ணும்போது, நீ இந்த நம்பிக்கையை பண்ணி இந்த துரோகத்தை பண்ணிட்டியா, நீ பண்ணிட்டியா, யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காது. மேலே இல்லாத நம்பிக்கையை எதுக்கு அடுத்தவன் மேலே வைக்கிற? அதனால் யார் மேலேயும் இந்த இசையை வந்து நம்பிக்கை வைக்காதீங்க. நான் வந்து இனிமேட்டு என் மேலே இருக்க என் மேலே நான் 100% நம்பிக்கை வைக்கிறேன். என்னை சுற்றி இருக்கவங்க மேலே நான் 90% தான் நம்பிக்கை வைக்கணும். அந்த 10% வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய ரெசல்யூஷன். மேபி இதை வந்து உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த ரெசல்யூஷன் நீங்களும் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஹெல்த். இப்போ வந்து நம்ம சில நேரத்தில் தண்ணி குடிக்க மாட்டோம், ஒழுங்காக வந்து ஃபுட்டு எடுத்துக்க மாட்டோம், ஒர்க்குன்னு போவோம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து ஃபுட் மேலே தான் நம்ம வந்து ரொம்ப இக்னோரன்ஸ் காப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வந்து மஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். நீ ஹெல்த்தியாக இருந்தால் தான் உன்னால் வந்து இன்னும் நீ வந்து 4 பேர்த்துக்கு உதவி பண்ண முடியும், நீ வந்து ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா உன்னையும் நீ பார்த்துக்க முடியும். நீ ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா தான் உன்னையும் உன்னால் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு எப்படி வந்து நம்ம இது பண்ணணும், சும்மா சிம்பிளாக ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, செல்ஃப் லவ் பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் வந்து பேசிக். ஸோ அது மாதிரி எல்லோரும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வே நம்ம வந்து பார்க்கணும், எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கான என்னென்ன வேஸ் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தால் கூட ஓகே தான். ஒரு நாளைக்கு வந்து நம்ம இவ்வளோ தண்ணி குடிக்கணும், நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும். கரெக்டாக நம்ம வந்து டைமுக்கு சாப்பிட்லனாலும் அந்தந்த பசிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணும். ஜங்க் வந்து மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் நம்மளால் வந்து ஜங்க்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து நம்ம ரெகுலர் ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மேக்ஸிமம் நம்மளோட ஹெல்த்து வேணா நமக்கே வந்து ஒரு கான்ஷியஸ் வந்துடும். ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் சாப்பிட்டா போதும், 3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் சாப்பிட்டா போதும், அப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து நம்ம சாப்பிட்டா போதும், மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஜங்க் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். வாட் எவர் இட் மேபி, அது இப்போ பீஸா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நமக்கு ஹெல்த்து தான் நம்மளை வந்து காப்பாற்றும். யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னா ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ஏர்ன் பண்ணணும், நம்ம மணியில் ஏர்ன் பண்ணணும், யாருமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கூலிங் படிக்கிற வரைக்கும் ஓகே, நம்ம வந்து டிபெண்ட்டாக இருக்கிறதுலாம் ஓகே தான். பட் ஒரு காலேஜ் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டடீஸ் எவ்வளோ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதே அளவுக்கு உங்களால் சின்ன முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டைம் வந்து நிறையா கிடைக்கிது. அதே மாதிரி ஒர்க் போகும்போது இப்போ நிறையா வந்து பே ஜாப் தான் வந்து அதிகமாக கிடைக்கிது. நீங்கள் வந்து இவ்வளோ காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு உடனே வேலை கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து காசு கட்டி வந்து சில இதெல்லாம் ஓகே தான், சில கம்பெனிஸ்லாம் ஓகே, இந்த இது வந்து சார்ஜ் பண்ணுறது ஓகே. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து காசு கட்டி சேர்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஓகே, இவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் மட்டும் காசு கட்டி ஒரு வேலையில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வேலைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன். நம்பி எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. நம்ம வந்து ஒரு நியூ இயரில் வந்து நம்ம இதாக இருக்கும் போதும், இவ்வளோ நாள் நமக்கு வந்து செருப்படி கிடச்சதே போதும், இதோட நம்ம வந்து நிறுத்திக்கலாம். இனிமேட்டு நம்மளை கேர் பண்ணுறதை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே ஒரு மைண்ட் வைஸாகவும் இருக்கட்டும், ஹெல்த் ஃபிசிக்கலாகவும் இருக்கட்டும், உங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். ஸோ கண்டிப்பாக அந்த இயர் ஃபுல்லாக நமக்கு ஒவ்வொரு டேவும்
ஒரு ஸ்பெஷல் டேவாகவே நமக்கு அமையும். Hope you all enjoy this video. I think thanks for watching my video. My humble request, be healthy everyone. ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்னு பாருங்கள், உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்கள். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், திஸ் இஸ் மஸ்ட் ஃபார் திஸ் 2025. Thanks for watching my video. Bye.